ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 29ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. மற்றொரு நாளேடுகளின் நமது பார்வையோடாக சந்திக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கொழும்பிலிருந்து வெளியாகியுள்ள நாளேடுகளின் பிரதான செய்திகளை முதலில் நோக்குவோம். முதலில் வீரகேசரி நாளேட்டின் செய்திகளை பார்த்தால், வீதிகளில் கூச்சலிட்டு அரசை முடக்க முடியாது, கூட்டு எதிரணிக்கு அரசு எச்சரிக்கை என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரி தமது பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. குறித்த செய்தியை தொடர்ந்து நோக்கினால், வீதிகளில் கூச்சலிடுவதன் மூலம் தேசிய அரசாங்கத்தின் திட்டங்களை ஒருபோதும் முடக்க முடியாது. எனவே கூட்டு எதிரணிக்கு அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படும் வாய்ப்புகள் இன்னமும் உள்ளன. அதனை விடுத்து வெறுமனே காட்டு கூச்சலிடுவதனால் எந்த பயனுமில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளதாக இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள ஏனைய செய்திகளை நோக்குவோம். கனவு கூட காண வேண்டாம், ஜனாதிபதி கூறுகிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது, அரசியல்வாதிகள் எப்போதும் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது. அதிகாரத்தை கோரி சந்திகளில் போராட்டங்களை நடத்துபவர்களுக்கு ஒரு விடயத்தை உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 2020ஆம் ஆண்டிற்கு முன்னர் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என கனவு கூட காண வேண்டாம். அதற்கு பின்னரும் மக்கள் தீர்ப்பிற்கு முதலிடம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இச்செய்தியை இன்றைய தினக்குரல் நாளேடானது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதாவது, 2020 வரை அதிகாரத்திற்கு யாரும் கனவு காணக்கூடாது, ஜனாதிபதி அறிவுரை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து வீரகேசரியின் ஏனைய செய்திகளை நோக்குவோம். சுதந்திர தின ஒத்திகைக்காக காலி வீதி மூடப்படும் என ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு கடற்படையினருக்கு எதிரான விசாரணை மேலிடத்திலிருந்து அழுத்தம் என்ற கேள்விக்குறியோடு மற்றும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்ந்து புனர்வாழ்வு பெற்ற விடுதலை புலிகள் சுமந்திரனை கொள்ள முயலவில்லை, பாதுகாப்பிற்கு போலீசாரே பொறுப்பு என்ற தலைப்பில் ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. இதே செய்தியை இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி மற்றும் தினக்குரல் நாளேடுகளானது வெவ்வேறு கோணங்களில் வெளியிட்டுள்ளன. குறிப்பாக தினக்குரல் நாளேடானது, கிளைமோர் தாக்குதல் மூலம் சுமந்திரனை கொள்ள சதி, 4 முன்னாள் போராளிகள் கைது என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இன்றைய சுடரொளி நாளேடானது இச்செய்தியை தமது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதாவது, சுமந்திரனை குண்டு வைத்துக் கொள்ள சதி, தாக்குதலை திட்டமிட்டவர்களை இம்மாத முற்பகுதியில் வடக்கில் கைது என்கிறது அரசு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து நாம் வீரகேசரியின் ஏனைய செய்திகளை நோக்குவோம். போலீஸ் உத்தியோகத்தர் கொலையின் பிரதான சந்தேக நபர் கைது என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், அம்பாறை மாவட்டத்தில் மழை தணிவு, வெள்ளம் வடிகிறது என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அத்தோடு தெஹிவளையில் 2 சடலங்கள் மீட்பு என்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளியாகியுள்ளது. இதே செய்தியை இன்றைய தினக்குரல் நாளேடானது, தெஹிவளையில் அடையாளம் தெரியாத 2 சடலங்கள் மீட்பு என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளது. இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமாக, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் உறுதிமொழி பாதுகாக்கப்படுமா என்ற கேள்விக்குறியோடு வெளியாகியுள்ளது. வடக்கில் காணாமல் அடிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கடந்த 4 தினங்களாக வவுனியாவில் மேற்கொண்ட உணவு தவிர்ப்பு போராட்டம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனவின் எழுத்துமூல உறுதிமொழியை அடுத்து வியாழனன்று மாலை கைவிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 9ஆம் தேதி பிரதமர், பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர், சட்டமா அதிபர் உள்ளிட்டவர்களுடன் உண்ணாவிரதம் இருந்தவர்களில் 10 பேருக்கு பேச்சுவார்த்தை நடத்த சந்தர்ப்பம் அளிப்பதாக ராஜாங்க அமைச்சர் எழுத்து மூலம் உத்தரவாதம் அளித்துள்ளார் என வீரகேசரி தமது ஆசிரியர் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்ததாக நாம் தினக்குரல் நாளேட்டின் செய்திகளை நோக்குவோம். 2020 வரை அதிகாரத்திற்கு யாரும் கனவு காணக்கூடாது, ஜனாதிபதி அறிவுரை என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விளக்கத்தை நாம் ஏற்கனவே வீரகேசரி நாளேட்டில் பார்த்திருந்தோம். தொடர்ந்து இணைய செய்திகளை நோக்கினால், தினமும் நிர்வாணப்படுத்தி தமிழ் கைதிகள் சோதனை, ஜனாதிபதிக்கு கடிதம் என்ற தலைப்பில் ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு படையினரிடம் சரணடையாத 300 புலிகள் வடக்கில் உள்ளனர் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், இறக்குமதி அரிசிக்கான வரி குறைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய தினக்குரல் நாளேட்டின் ஆசிரியர் தலையங்கத்தை நோக்கினால், காணாமலாக்கப்பட்டோர் நீதி கிடைக்க வேண்டும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. குறித்த ஆசிரியர் தலையங்கமும் வீரகேசரி நாளேட்டினை போன்று காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக கடந்த காலத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டங்கள், நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மற்றும் அண்மையில் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை அடுத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்வந்துள்ளமை மற்றும் குறித்த பேச்சுவார்த்தை எதிர்வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி நடைபெற உள்ளமை ஆகிய விடயங்களை சுட்டிக்காட்டி வெளியிட்டுள்ளது.
அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி நாளேட்டின் பிரதான செய்தியாக சுமந்திரனை குண்டு வைத்துக் கொள்ள சதி, தாக்குதலை திட்டமிட்டவர்களை இம்மாத முற்பகுதியில் வடக்கில் கைது என்கிறது அரசு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விளக்கத்தை நாம் ஏற்கனவே வீரகேசரி மற்றும் தினக்குரல் நாளேடுகளில் பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை நோக்கினால் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏப்ரலிலும் சாத்தியமில்லை, எல்லை நிர்ணய வர்த்தமானி மேலும் இழுத்தடிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு ஐநாவில் இலங்கைக்கு காத்திருக்கின்றது அதிர்ச்சி, தயாராகி வருகின்றது அறிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு கொக்கட்டிச்சோலை படுகொலையின் 30வது ஆண்டு நிறைவு அனுஷ்டிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தை நோக்கினால் கேள்விக்கென்ன பதில் என்ற கேள்விக்குறியோடு வெளியாகியுள்ளது. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, நமக்கு ஒரு கவலையும் இல்லை என்ற நிலைப்பாட்டில் இனியும் தமிழர்கள் வாழ முடியாது. தமிழரின் வாழ்வில் தேசிய முக்கியத்துவம் மிக பெரிதாக எழுந்துள்ளது. இதற்கு முன்னான காலங்களில் வாழ்ந்த தமிழ் தலைவர்கள் எவ்வளவு தூரம் தமிழ் தேசிய பண்பு நிறைந்தவர்களாக, தமிழ் தேசிய தலைவர்களாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்துள்ளார்கள் என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் விடை காணப்பட வேண்டுமேயாயினும் தற்போது உள்ள தலைவர்கள் எவ்வளவு தூரம் தமிழ் தேசிய பண்புள்ளவர்களாகவோ அல்லது தேசிய தலைவர்களாகவோ உள்ளனர் என்பதை இன்றைய சமூகம் தெளிவு கண்டறிந்தாக வேண்டும் என சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் மலையக பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகளை நோக்கினால் தொழிலாளருக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதே எமது நோக்கம், ஆனந்த அலுத்கமகே எம்பி உரை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. தோட்ட தொழிலாளர்கள் கடந்த 180 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் லயன் குடியிருப்பு முறையை முற்றாக இல்லாதொழிக்க எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதுடன் தொழிலாளர்களது வாழ்க்கை முறையில் பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதே எமது நோக்கமாகும் என கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் நாவலப்பிட்டி மாவட்ட தலைவருமான ஆனந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகியுள்ள செய்திகளை நோக்குவோம். முதலில் உதயன் நாளேட்டின் பிரதான செய்தியாக இலங்கை மீது ஐநாவில் மற்றொரு பிரேரணை, கொழும்பு வந்த டிரம்பின் பிரதிநிதி அரசிடம் நேரில் எடுத்துரைத்தார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக வெலம்புரி நாளேட்டின் பிரதான செய்தியாக போர்க்குற்ற விசாரணையில் சர்வதேச நீதிபதிகள் அவசியம், மீண்டும் பரிந்துரைக்க ஐநா ஆணையாளர் முடிவு என்ற தலைப்பில் இன்றைய வெலம்புரி நாளேடு தமது பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து இன்றைய காலை கதிர் நாளேட்டின் பிரதான செய்தியாக அதிகாரத்தை பிடிப்பதற்கு 2020 வரை இடமே இல்லை, பகற்கனவு காண வேண்டாம் என மஹிந்தருக்கு ஜனாதிபதி பதிலடி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விளக்கத்தை நாம் ஏற்கனவே பல நாளேடுகளில் பார்த்திருந்தோம். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சண்டே டைம்ஸ் நாளேட்டின் பிரதான செய்தியாக டயர் தொழிற்சாலை அமைப்பதற்காக ஹொரணையில் ஒதுக்கப்பட்ட காணி ஜனாதிபதியின் உத்தரவின் பிரகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து லங்காதீப நாளேட்டின் செய்தியை பார்த்தால் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான எல்லை மேல்நிர்ணய அறிக்கை எதிர்வரும் 31ஆம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் எல்லை மேல்நிர்ணய அறிக்கையை வர்த்தமானியில் வெளியிடுவதிலும் தாமதம் ஏற்படுவதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ள அறிக்கையிலும் குறைபாடுகள் காணப்படுவதாலேயே இத்தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இச்செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்திய செய்திகள் பக்கத்தில் பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை பஞ்சாபுக்கு கொண்டு வருவோம், மோடி பஞ்சாபில் தகவல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு வீணாக செல்லும் சிந்து நதி நீரை மீண்டும் பஞ்சாபுக்கே கொண்டு வருவோம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் தேர்தலையொட்டி ஜலந்தரில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வன்முறை, சமூக வலைத்தளங்களில் தேடுதல் தீவிரம், தமிழக சைபர் கிரைம் போலீசார் அதிரடி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக உலக செய்திகள் பக்கத்தில் ஜப்பானில் ட்ரம்ப் பொம்மைகள் அமோக விற்பனை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரத்தை நோக்கினால் முன்னாள் அமைச்சரும் மஹிந்தவின் தீவிர ஆதரவாளருமான GL பீரிஸ் தலைமையில் அண்மையில் புதிய கட்சியொன்று உருவாக்கப்பட்டது. குறித்த கட்சியை கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களை தம் பக்கம் இழுத்துக் கொள்ளும் நடவடிக்கையில் மஹிந்த ராஜபக்ச ஈடுபட்டுள்ளார் என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளது. அதனை சித்தரிக்கும் முகமாக GL பீரிஸ் என்ற மரக்கிளைக்கு மஹிந்த ராஜபக்ச தண்ணீர் ஊற்றுவதைப் போலவும் அந்த தண்ணீரின் பின்னணியால் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற மரங்கள் செழித்து வளர்வதைப் போலவும் இக்கேலி சித்திரம் தீட்டப்பட்டுள்ளது.
நாளேடுகளில் நமது பார்வையூடாக இன்றைய தினம் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியிருந்த பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.